எனக்கு மணிக்கலிக்கு கொத்துடையோ தெய்வமே சிவமே சிவமே மணிக்கலகு கொத்துதையோ ஐயோ ஐயோ தாயே அம்மா அந்த பெண் வேண்டாம் என்று தெரிவித்தீர்களே தாயார் சொல் தலைமையில் இந்த மாராசல் மடிவேல் என்று உன்னுடைய சொல்ல மீறி வந்தேனே அம்மா மூத்தவர் சொல்லும் முதுநிலை காயம் முன்னால் கசக்கம் பின்னால் இணைக்கும் என்பதை நிரூபித்து விட்டாயே தாயே அம்மா இந்த பெண்ணே கதி என்று வந்து ஆயிரமிட்ட ஐயமார்களும் என்னை அடியோ அடி என்று அடித்து இந்த கழுகு மரத்தில் கட்டி வைத்திருக்கின்றார்கள் தாயே இந்த கழுகு மரத்தில் ஒரு படைக்கு 1000 நச்சூசி இருக்கின்றது நான் இந்த கழுகு மரத்தில் கட்டி வைத்திருக்கின்றார்களே நான் பிழைப்பனோ பிழைக்க மாட்டனோ இந்த கழுகு மரத்தில் மாண்டு மடித்து விடுவதோ தெரியவில்லை தாயே உன்னை நினைத்த வண்ணமாக இந்த கழுகு மரத்தில் ஏறி வருகின்றேன் அம்மா ஏறி வருகின்றேன் தாயே பெத்தவளை தாயே அன்னை காமாட்சி என்னை காக்க வேண்டும் அம்மா இந்த நிலையில் காக்க வேண்டும் தாயே அம்மா ஒன்னால் அல்ல படிதானிலே தாயே படிதானிலே அம்மா 5 வடி ஏறிவிட்டு நான் செய்த பாவங்கள் சவங்கள் அத்தனையும் தீர்ந்து விட்டதா என்று கூறுவாய் அம்மா மகனே கத்தவரையா தாயே உனது பாவங்கள் இன்னும் முடியவில்லை சரி அந்த சக்தியை கன்னிமார்களை நினைத்து மெதுவாக ஏறி வருவாய் மகனே ஆகட்டும் தாயே ஆகட்டும் அம்மா ஆனால் அல்ல என் தாய படிதனில Yeah.
மடிதாயிலே 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 தாயே ஏகாய நச்சிமுள்ளே தாயே தாயே மடிதாயிலே 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 தாயே தாயே நச்சுமுள்ளா வல்லே பிதா ஏகாய மகாலியே 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 அருவம்மா ஏகாய இந்தவரே தாயே தாயே மகாலியே 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 ஓடி வந்து தாயே காக்கேண்டோ அம்மா உடலே ஏகாய மடிதாயிலே 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 மகாலியே ஏகாய நச்சிமுள்ளே தாயே மடிதாயிலே 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 தாயே நச்சுமுள்ளா தாயே இப்படி கர்த்தவரையா தாங்கள் தெரிவித்த பிரகாரம் நானும் ஒவ்வொரு படியாக ஏறி வந்தேன். ஆனால் 9 படி ஏறி விட்டேன் அம்மா. 10வது படிதனில் என்னுடைய பாதத்தை எடுத்து வைக்க என்னால் இயலவில்லை தாயே. மகனே கர்த்தவரையா 7 படிகளுக்கு அந்த சக்தியேழு கன்னிமார்கள் உனக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். 8வது படியாகப்பட்டது உனது பெரியதாயார் வல்லாத்து மாகாளி பாதுகாப்பாக இருந்தார்கள். 9வது படியாகப்பட்டது உனது தந்தை சிவபெருமான் பாதுகாப்பாக இருந்தார்கள். 10வது படியாகப்பட்டது எதனால் உன்னால் ஏற முடியவில்லை என்றால் அன்றொரு நாள் உனது தாய் காமாட்சியிடம் என் குலத்தில் வேணுமால் பொன்னெடுப்பேன், நீ பிறந்த பண்டார குலத்தில் பொன்னெடுக்க மாட்டேன் என்று இழிவாக பேசினாய் அல்லவா? உண்மைதான் தாயே. அதற்காக உனது தாய் மாமன் பரந்தாமன் உன் மீது கோபமாக இருக்கின்றாய். 10வது படியாகப்பட்டது உனது தாய் மாமன் படி. அன்னவரை நினைத்து மெதுவாக கீழே இறங்கி வருவாய் மகனே. தாயே, மகனே தாய் குலத்து பெண்களை நான் தாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய மனதார நினைத்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று தாய் குலத்து பெண்களை நான் இயல்பாக பேசிய காரணத்தினால் 10வது படி என்னுடைய தாய்மாமன் பரந்தாமன் படி. அந்த படினால் என்னுடைய இரு கால்களும் எடுத்து வைக்க முடியவில்லை என்று கூறுகின்றாயே அம்மா. மகனே அதனால் என்னுடைய தாய்மாமனை நினைத்த வண்ணமாக 10வது படிதனில் என்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கின்றேன் அம்மா. தாயே அப்படியாகட்டும் மகனே. ஆகட்டும் தாயே. முத்துமணி மேடையாளாக உன் கோபுர வாசல் ஒன்றாய்